நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குங்க. அதுக்கு பேர் எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை மேனுவலாக போட வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இயரு, பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். அதை நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதுலேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு 1000 ரூபா போட்டுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 வருஷம். இதிலே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போடுறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3,60,000. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 31 லட்சம். அதாவது உங்களுக்கு 35 லட்ச ரூபா கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு 5,000 போடுறீங்க, அதே சேம் 30 இயர்ஸ் 12% இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட் 18 லட்சம் தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது 1,76,00,000 ரூபா. இதுதான் எஸ்ஐபி கால்குலேட்டர்.